தாய்ப்பாலை விலைக்கு வித்துட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ஒரு பெண்ணு விளக்கு போட்டா தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு? எத்தனையோ கோவில்களை கட்டி வைத்தார்கள் முன்னோர்கள். திருவாரூர்ல இருக்க தியாகேச பெருமான், வீதி விடங்க பெருமான், வீணா இல்லை தங்கம்னா உளி உளிபடாமல் தானாகவே எழுந்தருளிய மூர்த்தி. கோயில் கட்டி இருக்கிற இடம் 5 வேலி நிலம், குளம் வெட்டி இருக்கிற இடம் 5 வேலி நிலம். மன்னர்கள் காலத்துல காசை வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, கோயில்களை கட்டி வைத்து இந்த மக்கள் எல்லாம் செம்மையோடு நல்ல சிந்தனையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து வைத்தார்கள். இங்க கட்டியிருக்கிற கோயிலை பராமரிக்க துப்புள்ள இந்த நாட்டில் வருமானம் தேவைப்படுது நமக்கு. எப்படி இருக்கு பாருங்க. 6 கால பூசை ஒழுங்கா நடக்குதா? இல்ல. ஒழுங்கா விளக்கேற்றமா? என்னென்ன நடந்துக்கு? தாய்ப்பாலை விலைக்கு வித்துட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ஒரு பெண்ணு விளக்கு போட்டா தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு? தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு முடிஞ்சிருச்சு. ராசராச சோழன் கோயிலை சுற்றி வர்றேன். கோயிலில் இருக்கிற மின் விளக்குகள் இல்லை அந்த காலத்தில், எல்லாம் எண்ணெயில் போடப்பட்ட விளக்குகள். அந்த விளக்குகளை பார்த்தோன்னே மகிழ்ச்சி அடைகிறான் மன்னன். எல்லாம் பெரிய செல்வந்தர்களுடைய நன்கொடையால் விளக்கறியுது. இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு இந்த கோயிலில் பங்கு இருக்கணும்னு யோசிக்கிறேன். அப்போ தான் அரசவையை கூட்டி ஒரு யோசனை செய்து எல்லாருக்கும் இலவசமாக ஆடு மாடுகளை கொடுப்போம்னு முடிவு பண்ணுறேன். அந்த காலத்தில் கொடுத்துட்டாங்க, அப்பவே கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நல்லதுக்காக கொடுத்தது. இப்போ கொடுக்குற சும்மா கொடுக்கல, மாடு இலவசமாக கொடுத்துருக்காங்கல்ல, காது ஊற்றி கொடுத்துருக்காங்க. யாருக்கு யாருக்கு தெரியல, நமக்கு தெரியாது, நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனாலும் பாருங்க, ராசராச சோழன் ஆடுகளும் மாடுகளும் இலவசமாக கொடுத்துட்டு ஒரு கட்டளை இடுகிறார். எல்லாரும் ஆடு மாடுகளை வளர்த்து செல்வத்தை பெருக்கிக்கங்க, கொஞ்சம் செலவு செய்து பெருவுடையார் கோயிலில் விளக்கு போடுங்க. ஒரு ஊருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு விளக்குன்னு ஒதுக்கியாச்சு. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கோயிலுக்குள்ள போறாரு, ஒரு விளக்கு எரியாம இருக்கு. ஏன் எரியலன்னு விசாரணை பண்ணா 7 நாளா எரியல. யாருக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு? 74 மாராயனுக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு. ஏன் விளக்கெரியல விசாரணை பண்ணு. மன்னர் தேர்ல புறப்பட்டாச்சு. காவிரிக்கரை ஓரம் ஒரு ஓலை குடிசை, அங்க போய் நின்று காவலாளியை கூப்பிடுறாங்க, மாராயா வெளியில வான்னு. உள்ளே இருந்து ஆண்குரல் சத்தம் அல்ல, ஒரு பெண்ணு விசும்புற சத்தம், அழுக சத்தம் கேட்குது. அந்த அழுகிற பெண்ணு ஒரு சவளபாய் இந்த குழந்தையை தூக்கி போட்டு வெளியில வர்றா. யாரமானி? மாராயன் மனைவியா? ஏன் கோயிலில் விளக்கறியல, எதனாலேன்னு கேட்குறாரு மன்னர். விசாரணையில் அந்த பொண்ணு சொல்றா, ஐயா, மன்னன் கட்டளையை மீறுவ அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. நீங்க கொடுத்த ஆடுகளும் மாடுகளும் 4 மாதத்திற்கு முன்னே பெய்த மழையால் காவிரியில் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அதை காப்பாற்ற போன என் கணவனு இறந்து விட்டார். இந்த குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விலைக்கு விற்றேன். அந்த பாலில் இவ்வளவு நாளா விளக்கு போட்டேன். தாய்ப்பால் 1 வாரமா வத்தி போச்சு, விளக்கு போட முடியலன்னா எவ்வளவு பெரிய பெரிய தியாகம் இல்லையா? மன்னன் நடுங்கி போன பெண்ணே, பெண்குலத்தின் தியாகமே. இந்த கோயில் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும், என் பேர் இருக்க வரைக்கும் உன் பேர் இருக்கும், கவலைப்படாதேன்னு அந்த பெண்ணை அந்த அரண்மனையில பணிப்பெண்ணாக சேர்த்து அந்த குழந்தையை படிக்க வைத்து ராசராசன் சோழன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலில் கல்வெட்டிற்கு தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை 74 மாராயன் மனைவி வரகுணாளுக்கே என்று. யாராவது பொம்பளை பிள்ளை பிறந்தா வரகுணாள்னு பேர் வைங்க.